கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்போலாம் வர வர விஜய், காவேரியை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா, இப்போ வந்து குமரன், கங்காவுடைய இயல்பான ஒரு நடிப்பு ப்ளஸ் இயல்பான காதல ரசிக்க தோணுது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்ல ஒரு ரொமான்டிக்கான கப்புலா மாறிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில குமரன் மேல ஒரு அவநம்பிக்கை, அவர் மேல கொஞ்சம் கூட ஒரு பாசமே இல்லாம இருந்த கங்கா, இப்ப அவர் மேல பொசசிவ்னஸ், பாசம், அவர் மேல ஒரு நம்பிக்கைன்னு எல்லாமே வர ஆரம்பிச்சது நல்லாயிருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ விஜய் காவேரி விவகாரத்தில் இந்த வெண்ணிலா வந்ததை பற்றி பேசுகிறாங்க, இந்த சர்ப்ரைஸை பற்றி பேசுகிறாங்க, இதெல்லாம் நடக்குது. இதுக்கு நடுவில் வந்து விஜய்க்கு அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து சர்ப்ரைஸாக மட்டும்தான் வந்து மனைவிக்கு வந்து அந்த எம்டி பொறுப்பை காம்பாராமா. இருக்கிற பிரச்சனையில் அவங்க குழம்பி இருக்கும் போது எதையும் வந்து ஓப்பனாக பேச மாட்டாராமா. அதனால் அவங்க வந்து நல்ல நாள் 2 நாள் கழிச்சுனா ஓகே 2 நாளைக்கு வந்து உங்களை ஆஃபீஸ்க்குலாம் வர வேணாம் அப்படின்ட்டு வரோம். இதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ காவேரி வெளில அழுதுகிட்டு இருக்க, வெண்ணிலா உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்தில் வந்துச்சா, சரி ஓகே காவேரி தான் வந்து உன்னை இங்கே கூட்டு வந்தா, அவள் பாவம் இல்லை, அவள்கிட்ட போய் நான் அவளை சமாதானப்படுத்துகிறேங்கிறாங்க. 300வது தடவையாக இப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வராருன்னு தெரிஞ்சு காவேரி கண்ணை மூடி தூங்கின மாதிரி நடிக்க, இவர் தூங்க முடியாமல் தவிக்க, இதெல்லாம் பார்த்து நம்மளும் வந்து என்ன குடும்பம் அதுன்னு தலையில் இடிச்சிக்க அப்படின்னு பல விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த விவகாரத்துக்கு பிறகு அடுத்த நாள் இப்போ வந்து செக்கப்பை கூட்டு போகிறோம் வெண்ணிலாவை அப்படின்னு கூட்டு வந்து நின்னதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி நீயும் அப்படியே வா, அப்படியே போய் உன் கையும் பார்த்துடலான்னா, அவளை கூட்டு போகும்போது என்னையும் கூட்டு போவீங்களா அப்படிங்கிறாங்க. ஏமா இவ்வளோ தூரம் உனக்கு பிரச்சனை இருக்குன்னா எதுக்குமா அந்த பொண்ணை இங்கே கூட்டு வந்த, என்னதாம்மா நீ நினச்ச மனசில் கூட்டு வந்தானே காவேரி, அதெல்லாம் இவளே ஏன் கூட்டு வந்த, வெளில துரத்தி விடு அப்படின்னு அவர் சொல்லுவார்னு எதிர்பார்த்தியா, நீ எல்லாம் எப்படிமா ஹீரோயின்கிற அளவுக்கு நமக்கு வந்து கோபங்கள் வர அளவுக்கு வந்து வேலைகள்லாம் அவங்க செய்கிறாங்க. ஆனால் இப்படிலாம் காவேரி இல்லாமல் இருந்து இப்போ இப்படி ஆக்கினதான் நமக்கு கடுப்பாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா வந்து சரி ஓகேன்னு இவர் வெண்ணிலாவை மட்டும் கூட்டு போக டாக்டர்கிட்ட தயங்கி வெண்ணிலாவை வெளில அனுப்பிட்டு, இல்லை அவளை இங்கேயே வச்சுக்கங்கன்னா அவர் அதெல்லாம் வேணாம், அவங்க சீக்கிரம் சரியாகணும், உங்கள் மனைவியை தான் கூட்டம் தாங்கிறீங்களா, அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை நான் பேசட்டுமா, சீக்கிரம் சரியாயிட்டா அவங்களை நீங்கள் சீக்கிரமாக அனுப்பிவிட்றலாங்கிறாங்க. எங்கே அனுப்பிவிடுவீங்க சரி பண்ணிவிட்டு அப்படின்னு கேட்டால் அப்படியே ரோட்டில் விட்டுருவாங்களா, அனுப்பி வேலை தேடி ஏதோ வேலையை பார்த்துக்கோ வாழ்க்கையை பார்த்துக்கன்ட்டு, இல்லை அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்களா என்னன்னே புரியல. ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்க, நீங்கள் வந்து ஒரு வெல்விஷராக தானே இருக்கீங்க, கவலைப்படாதீங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதனால தாத்தா ஏற்கனவே வார்னிங் கொடுத்து அனுப்பிட்டார் காவேரி இருக்கும்போதே, இந்த பொண்ணு அப்படியே ஹாஸ்பிட்டலே விட்டு வந்துடு அப்படின்ட்டு. உடனே அதை வேறு ட்ரை பண்ணி பார்த்தா அது நடக்கலை. இதனால தாத்தா கடுப்பாகி வந்து இப்போ அவளை வெளில அனுப்புவியா மாட்டியாங்கிற ரேஞ்சுக்கு வர போகிறாரு.